நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். தமிழகத்தினுடைய அரசியல் நிலவரம் தான் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில இன்றைய தினம் சட்டசபை கூடியிருந்தது. காலை 9 மணி அளவில் அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்திருந்தார்கள். அதையும் தாண்டி ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய பதவி பிரமாணங்களை செய்திருந்தார்கள். இதிலும் குறிப்பாக இந்த பதவி பிரமாண நிகழ்விலேயே பல்வேறுபட்ட சர்ச்சைகள் வந்திருந்தது. அதாவது எதிர்கட்சி தலைவர் திமுகவினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி அந்த இடத்துல விஜய்க்கு வணக்கம் செலுத்தாத ஒரு நிலை, இல்லாட்டி அவருக்கான ஒரு மரியாதை கொடுக்கவில்லை முதலமைச்சருக்கு என்கின்ற ஒரு நிலைப்பாடு வந்திருந்தது. அதன் பிற்பாடு சபை பதவி பிரமாணங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்கள் பலர் கூடியிருந்து கதைக்கின்ற பொழுது முதலமைச்சர் அவரை திரும்பி பார்க்கின்ற அந்த ஒரு சம்பவம் என்பதையெல்லாம் பதிவாகி இருந்தது. அதனை தொடர்ந்து இன்றைய சபை கூடியதன் பிற்பாடு அரசியல் பிரமுகர்கள் பலர் அவரை சந்திப்பதற்காக முதலமைச்சரை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்து சந்திக்க வேண்டும் என்ற ஒரு கதைகள் சென்று கொண்டிருந்த பின்னணியில இன்றைய தினம் முதலமைச்சர் சிநேகபூர்வமாக பல இடங்களுக்கு சென்று சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தார். எல்லோருக்குமே தெரியும், முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய வீட்டுக்கு சென்று மு.க.ஸ்டாலினை சந்தித்திருந்தார், கௌரவிப்பு வழங்கியிருந்தார். அதே போன்று முதலமைச்சருக்கு முன்னாள் முதலமைச்சர் கௌரவிப்பை வழங்கியிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதன் பிற்பாடு அவர் வைகோவுடைய வீட்டுக்கு செல்வதாக சொல்லப்பட்டிருந்தது. வைகோவுடைய வீட்டுக்கு சென்றிருந்தார். அங்கு அவருக்கான மரியாதை, அவர் முதலமைச்சருக்கான கௌரவிப்பு என்பது அங்கு செலுத்தப்பட்டிருந்தது. அதன் பிற்பாடு வைகோனுடைய வீட்டுல பணிபுரியக்கூடிய அந்த பணியாளர்கள் முதலமைச்சர் விஜயை பார்த்த விதம், அவருக்கு ஓடி வந்து அவரை தன்னுடைய பிள்ளைகள் போன்று அவரோடு பழகி அவரை ஆசீர்வாதம் பெற்று அவரிடம் முதலமைச்சர் ஆசீர்வாதம் பெற்ற என்ற ஒரு நிகழ்ச்சியான தருணங்கள் அந்த இடத்துல இடம்பெற்றிருந்தது. அதன் பிற்பாடு புகைப்படங்கள் எல்லாம் பதிவாகி இருந்தது. அதையும் விடுத்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானை முதலமைச்சர் சந்தித்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. பலர் பலவிதமான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். இதுதான் மாற்றமா, கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு காங்கிரஸோடு சேர்ந்துட்டு இப்படி சேர்ந்துட்டு அப்படி சேர்ந்துட்டு என்ற விமர்சனங்கள் வந்திருந்தாலும் ஒரு முதலமைச்சராக பதவி அதாவது பதவி ஏற்றதன் பின்னர் செய்ய வேண்டிய ஒரு சிறியதொரு சம்பிரதாயம் இல்லாட்டி சிறியதொரு மரியாதை நிகழ்வு என்று கூட சொல்லக்கூடியதாக இருந்து சிநேகபூர்வமான ஒரு சந்திப்பு கழிவை இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது என்பதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது. அமைச்சர் என்ன வகையாக அமைச்சர்கள் தங்களுடைய சேவையை செய்ய போகின்றார்கள், அதே போன்று முதலமைச்சர் என்ன செய்ய போகின்றார் என்ற பல கேள்விகள் இருக்கின்ற பின்னணியில தான் தாயகத்தை பொறுத்தவரையில முள்ளிவாய்க்கால் வாரம் இடம்பெற இருக்கின்றது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடைபெற இருக்கின்ற இந்த பின்னணியில பல்வேறுபட்ட விமர்சனங்கள் வருகின்றது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை அல்லாட்டி அந்த நினைவு வாரத்தை நாங்கள் இம்முறையும் நினைவு கூறுவதற்கு உணர்வு பூர்வமாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கான அனுமதி தர வேண்டும் என்ற இன்னொரு விடயம் சொல்லி இருக்கிறார்கள். அதையும் தாண்டி தாயகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பிரதிநிதி ஒருவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சரிடம் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார். நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கு அனுமதிக்க வேண்டும் என்ற விடயத்தை அவர் சொல்லி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தாயக நிலவரங்களை பார்க்கின்ற பொழுது ஸ்ரீலங்காவை மையப்படுத்தி முள்ளிவாய்க்கால் தொடர்பிலான அதிக கருத்தாடல்கள் வருகின்றது. இதையும் தாண்டி தமிழகத்துல முதலமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய ஜோசப் விஜயினுடைய பதிவுகள், அதை அவருக்கான வாழ்த்துக்கள் பாராட்டுகள் என்பது உலகங்களும் இருந்து வந்து கொண்டிருக்கின்றது. இதுல மிக குறிப்பாக ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்லி இருக்கின்றார், ஒருமித்து நல்லுறவோடு நட்புறவோடு எங்களுடைய நாட்டை கட்டி எழுப்புவதற்கு நல்ல நட்புறவை பேணுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. வெகு விரைவில் இந்திய முதலமைச்சருக்குமான இலங்கைக்குமான ஒரு சந்திப்பு இடம்பெறும் என்ற நட்பு ரீதியான ஒரு சந்திப்பு இடம்பெறும் என்ற விடயம் சொல்லப்படுகின்றது. இருப்பினும் இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால், தாயகத்தை மையப்படுத்தி பல்வேறுபட்ட விடயங்கள் இடம்பெற்று கொண்டாலும் இந்த தையிட்டி விகாரையினுடைய விடயமானது பேசுபொருளை உண்டு பண்ணப்பட்டிருக்கின்றது. இதிலும் குறிப்பாக பல்வேறுபட்ட சர்ச்சைகளை எழுப்பி இருக்கிறது என்று கூட சொல்லக்கூடியதாக இருக்கிறது விகாரை சார்ந்து. ஆகவே அவற்றுடைய நகர்வு அவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் எல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.
தமிழகத்துல ஒரு புதிய ஆட்சி, புதியதொரு அரசு, அதிலும் குறிப்பாக புதியதொரு முதலமைச்சர், அவருடைய நடவடிக்கைகள் எவ்வாறு நடக்க போகின்றது, என்ன செய்ய போகின்றார் என்கின்றது சார்ந்து தமிழகத்தை பொறுத்தவரையில் மக்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றார்கள். நாங்களும் கூட அவருடைய அடுத்த நடவடிக்கை என்ன என்பது சார்ந்து பார்ப்பதற்கு மிக ஆவலாக இருக்கின்றோம் என்பதை தான் இந்த இடத்துல பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. மற்றொரு பதிவுகளோட சந்திப்போம். வணக்கம்.